வணக்கம்மா. அருமையா கேக்குது. நல்லா நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா நல்லா சரியா வந்துட்டீங்க. அவ்வளவுதான். கருவிகளை நாம அறிவியலை பயன்படுத்தணும். பரவாயில்ல, நல்லா படிவாங்க. ஆ, வழக்கறிஞர். இது வழக்கறிஞர் படிச்சிருக்காங்களா? வழக்கறிஞர். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பாவம். பரவாயில்ல. நிறைய வழக்கறிஞர்கள் கடுமையான நோய்மா. எல்லா மனிதனா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கடுமையான நோய் தானே. ம். அதனால அவங்க அந்த முதல்ல அவங்க வந்து இந்த 30 நாட்கள் அந்த ஆலோசனை வகுப்புல கலக்க சொல்லுங்க. புரியுதா? ம். வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து, ஏன்னா இந்த மனிதன் வந்து, இந்த உயிர் வந்து பல கோடி ஆண்டா வாழ்ந்துட்டு வருது. சரியா? பல்வேறு வடிவங்களை மாறி 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 இந்த உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் உயிர் எங்க போய் சேர வேண்டும்? எல்லாரும் செத்து போறாங்க, எல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் சாகாத நிலைங்கிறது முக்தி நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப எளிமையானது. இல்ல, எந்த டாக்டரும் செத்து தான் போறான், எந்த வழக்கறிஞரும் சரி, எல்லா மனுஷனும் செத்து தான் போறான். படிப்பு தான் வேற, தவிர சாவு ஒன்னா தான் இருக்குது, போற இடம் ஒன்னா தான் இருக்கு. சரியா? அது எப்படி மாத்துறதுன்னு தான் தெரியல, அது எப்படி மாத்துறதுன்னு தான் தெரியல. அதனால வெள்ளைக்காரன் சிஸ்டம் தப்பா இருக்கு. வயிற்று பிழப்புக்காக இங்க எல்லாருமே சட்டத்துக்கு உட்பட்டு ஏதோ ஒரு தொழிலை செய்யறோம். எல்லாரும் சட்டத்துக்கு உட்பட்டது ஒரு தொழிலை செய்யறோம். ஆனால் நம்ம இலக்கு என்ன? பிறக்கிறோம், எங்க போய் சேர்றோம் அப்படிங்கிறது தெரியல. அது வந்து எங்க வந்து இயற்கை தப்பு பண்ணுதுன்னா, இயற்கை தான் இந்த தப்பு பண்ணுது. இயற்கையை சரி செய்யறது மன வலிமை தான். இயற்கை சரி செய்யறது. ஆமா. அந்த மன வலிமையில எப்படி சரி செய்யறதுன்னு தெரியல. அதனாலதான் மாட்டிக்கிட்டாங்க. அதனாலதான் யோகிகள் வந்து அவங்க பரிணாம அறிவியல். இப்ப அதனாலதான் நம்ம பரிணாம அறிவியலை பேசணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊசி போடுறதா இருந்தாலும் பரிணாம அறிவியல் தான். வளர்ச்சி பத்தி பேசினா பரிணாம அறிவியல் தான். விண்வெளிக்கு போறது, ஆகாயத்துக்கு போறது, விண்வெளியில கோட்டை கட்டுறது, அங்க போயிட்டு எல்லாம் பரிணாம அறிவியல் தான். ஆனால் எல்லாம் சரி, இந்த மனதை எப்படி செய்யறது? பல கோடி ஆண்டாக இந்த பசி இருக்குது. பசிக்கே மருந்து கண்டுபிடிக்கல. ம்? பல கோடி ஆண்டா இந்த பசி இருக்கு இல்லையா? ம். இது ஏக பசி இந்த மருந்து கண்டுபிடிக்கல. ஏன் மருந்து கண்டுபிடிக்கல? வெள்ளைக்காரன் நம்புறீங்களே, ஏன் இந்த மருந்து கண்டுபிடிக்கல? வணக்கம். உங்களுடைய தொடர்பு துண்டிச்சிருச்சுமா. உங்களுடைய தொடர்பு துண்டிச்சிரு உங்களை தொடர்பு துண்டிச்சிருச்சு. இப்ப வருது. ஆ, இப்ப வருது. வருது. வணக்கம், வணக்கம், வணக்கம். வணக்கம். ம். இன்னைக்கு கூட இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஆமா, இன்னைக்கு ஒரு திருலோக சந்தர்னு யாரோ ஒருத்தர் புத்தகம் கேட்டிருக்காங்க. திருலோக சந்தர். அவர் ஏதோ சமையல் கலைஞரா, சமையல் கலைஞர் திருலோக சந்தர். நல்லது, ரொம்ப நல்லதுங்க, வாங்க அப்படின்னு நான். சமையல் கலைஞர் திருலோக சந்தர். அவர் புத்தகம் கேட்டிருந்தாரு. மொத்தத்துல இது பரவிடுது. அவன் இந்த விவாதம் பண்ண என்ன திருலோக சந்தர், நம்ம விவாதம் பண்ணக்கூடிய சில செய்திகள் வந்து அவங்களோட மண்டையில கடுமையா தாக்கி இருக்குது. அதனால அவங்களுக்கு இப்பதான் வந்து உணர்றாங்க. கடுமையா தாக்கி இருக்காங்க கூட. ஐயோ, இது தெரியாம போச்சேங்கிறாங்க. ஐயோ, மரணமில்லா பெருவாழ்வு இவ்வளவு எளிமையானதா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, ரொம்ப எளிமையானது, அதெல்லாம் பெரிய அதிசயமே கிடையாது. நான் என்னது. ஆ, ஆமா, ஆமா. ஆ, ஆ. ஆமா. ம். அதே கரெக்டா சொல்றீங்க. ம். 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 கரெக்ட். வந்துட்டாங்க, கரெக்டா வந்துட்டீங்க. சரி. சரி, இப்ப நம்ம என்ன வேணா இப்ப. ம். ஆ.
ம். ஆ, ஆ, ஆ. சரி, சரி. ஆ, ஆ. ம். ஐயையையோ! சரி. அது செரிமானம் ஆகுதோ இல்லையோ, தள்ளு, தள்ளு, தள்ளுன்னு தள்ள வேண்டியதுதான். ம். அப்ப ஆமாமாமா. அத ஒண்ணும் செய்யவே நமக்கு தெரிஞ்சே என்ன பண்றோம்னா, இந்த தொழில் பாருங்க. ம், 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 ம். ஒண்ணுமே பண்ண முடியாது. அறிவியலே சரியா விஷயத்த புடிச்சுட்டீங்க. அறிவே இல்லைன்னா, சுய அறிவு இல்லைன்னா, அ எதா இருந்தாலும் கேள்வி கேட்கணும் இல்லையா? எதா இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா? எதா இருந்தாலும் சரியா தப்பான்னு சரி அவருக்கு வந்து அவருக்கு சரியில்லாத போல அதத்தானே நாமளும் திங்கிறோம். இப்ப அவருக்கு ஏன் நோய் வருதுன்னா, அவர் அத சாப்பிட்டுருக்காரு, அந்த நோய் வருது. அவன் இந்த தப்பு பண்ணா அந்த நோய் வருது. அவன் இத தின்னா நோய் வருது. அதே மாரி அதத்தானே நாமளும் திங்கிறோம். நமக்கு அது நோய் வராதுன்னு யாருமே கேட்கவே இல்லையே! யாருமே ம். அதான். ம். 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 கரெக்ட்டு. சரி, சரி. ம். சரி நம்ம ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவரு பேசிய பேச்சு நல்ல இப்பதான் அவருக்கு புத்தகம் அனுப்ப போறேன். இப்ப அவரு சொன்ன இந்த மாரி அ ஆலோசனை வகுப்பு இருக்குது. அதாவது ஆலோசனை வகுப்புன்னா, ஆலோசனை வகுப்பு 1 மாசம் நடக்கும். அதுல வந்து நீங்க வழக்கம் போல எல்லாத்துக்கும் சொல்றத சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தாம்மா பயிற்சி அவரு கடுமையான ஏதோ ஒரு நோய் இருக்குன்னாரு. நோய பத்தி கவலைப்படாதீங்கன்றாரு. எல்லாரும் சொல்ற நோய் தானுங்க. இந்த நோய கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு நமக்கு. நோய கேட்டு நமக்கு சலிச்சு போச்சு. ஏதோ ஒரு புதுமையான நோய் சொன்னா போற மாட்டேங்குது. எல்லா பழைய நோய் தான் சொல்றாங்க. ஒண்ணா சர்க்கரை நோய்ன்னு சொல்லுவாங்க, ஒண்ணா புற்றுநோய்ம்பாங்க, ஒண்ணா கிட்னி ஃபெயிலியர்ம்பாங்க. இந்த உடலை பற்றி இருக்கிற ஒரு ஒரு முக்கியமான ஒரு 10, 15 நோய் இதத்தான் எல்லாரும் சொல்றாங்க. அப்படின்னா இதுக்கு சொல்யூஷனே இல்லையா அப்படிங்கிறது. அதுக்கு தான் இந்த முக்தியில கொண்டு வச்சிருக்கு. பாருங்க இயற்கை என்ன பண்ணுதுன்னா, மவனே நீ எல்லாம் முக்தி நோக்கி வரணும்டா அப்படின்னு வச்சிருச்சு. எங்க நோக்கி வரேன்னு வச்சிருச்சு? நீ நோயில சாகுறியா? அல்லது முக்தி நோக்கி வர்றியா? முக்தினா முழுமைன்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே கிடையாது. முக்தினா ஒரு முழுமை. அப்ப வணக்கம் கேக்குதுங்களா? மகேஸ்வரி கேக்குதுங்களா? ம். அதாவது அவரு ஒரு நல்ல எங்க செங்கல்பட்டுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல இருந்து கூப்பிட்டாரு. அவரு யாரோ அனுப்பிச்சிருக்காங்க. அவருக்கு சில பாயிண்ட் எல்லாம் வந்து மண்டையில நல்லா தட்டி இருக்குது. மண்டையில வந்து நல்லா சர்ருன்னு ஏறி இருக்குது மண்டையில. என்ன இந்த போடு போட்டிருக்கு அப்படிங்கிறார். ஆமா ஆமா நாங்க வந்து பரிணாம அறிவியல பேசுற ஆளுங்க. நாங்க வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக காலத்தினால் வென்றிருக்கிற நூல்களை மட்டும் நம்புறவங்க. இடைக்காலத்தில் வந்த இப்ப 2000 ஆண்டுக்கு அப்புறம் இப்ப சொல்லப்படுற எந்த நூலையும் இனியும் ஏற்றுக்கொள்வதில்லை. திருவள்ளுவர் நாங்க வந்து திருவள்ளுவருக்கு முன்பாக ம், ஆனால் யோக முறையை பயன்படுத்தி யோக முறையை பயன்படுத்தி அதனுடைய எச்சங்களா இருக்கிற வரலாறு வரைக்கும் நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம். ஆனால் இதுக்கு தொடக்கம் வந்து 3000 4000 ஆண்டுக்கு முன்ன வந்தாச்சு. நீங்க புத்தரை சொல்லலாம், அப்புறம் மகாவீரர் சொல்லலாம், ஆதிசங்கரை சொல்லலாம், அப்புறம் தொல்காப்பியரை சொல்லலாம். இது நிறைய சொல்லிட்டே போலாம். திருவள்ளுவர் இவங்கெல்லாம் வந்து நெறியாளர்கள் தான். ஆனால் இதுல உண்மையை சொல்றவங்க யாருன்னு பார்க்கணும். அதுல எனக்கு தெரிஞ்ச கடைசியில வரலாறு மட்டும்தான் தனித்திருன்னு சொல்லிட்டு போனார். தனித்திருன்னு சொன்னாரு. அப்புறம் அதுல வந்து இப்ப அறிவியல 2016ல விஞ்ஞான ரீதியாகவே பசிங்கிறது பலாயிரம் ஆண்டு இருந்து வர நோய் தானே. அதுக்கு பாருங்க அந்த அந்த 2016ல அந்த அந்த நோபல் பரிசு பெற்ற அந்த ஊசினர் அலோபதி டாக்டர் தான் கண்டுபிடிக்கிறாரு. அலோபதி டாக்டர் தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. பசி என்பது பலாயிரம் ஆண்டு இருக்கிற நோய். அதுக்கு பழங்கால விரத முறை சிறந்ததுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. பழங்கால என்ன அழகா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படின்னா பழங்காலத்திலேயே இந்த விரத முறை வந்தாச்சு. விரத முறைங்கிறது பலாயிரம் ஆண்டு இருந்திருக்கு தானே. ஆனால் அதை கூட சயின்டிபிக் அது ஒரு சயின்டிபிக்ல ப்ரூஃபா கொண்டு போனாங்க தவிர அது எப்படி எளிமையா கொண்டு போறது அவங்களுக்கு தெரியல. அதுதான் அங்க மாட்டிக்கிட்டாங்க. அதுதான் வெங்கடேசன் வர்றாரு. இது வந்து வள்ளலார் ஏன் சொல்லல? அப்புறம் ஏன் மற்ற ஏதோ நிறைய மன்றங்க வள்ளலார் விட்டுறலாம். வள்ளலாருக்கு பெரிய ஒரு ஞானி அறிவாளி. அவரை விட்டுருவோம். மற்ற எத்தனையோ மன்றங்கள் இருக்குது. எந்த மன்றங்களுமே ஒரு தெளிவான ஆராய்ச்சி அவங்க பண்ணல. காரணம் அவங்க பெரிய தப்புன்னு கேட்டீங்கன்னா
தமிழ் நூல்களை அவங்க சரிவர ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. குறிப்பாக யோக நூல்களை, குறிப்பாக திருமூலரை யாரும் ஆராய்ச்சி பண்ணல, பதஞ்சலி ஆராய்ச்சி பண்ணல, திருக்குறளை யாரும் ஆராய்ச்சி பண்றது இல்ல. நிச்சயமா திருவள்ளுவரை யாரும் பேசுறது இல்ல, திருமூலரை பேசுறது இல்ல. பதஞ்சலி மட்டும் எங்கேயோ ரெண்டு ஒன்று பேசுவாங்க. பதஞ்சலி மட்டும் அது 195 கருத்துக்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 195 கருத்து இருக்குது. அதை பல மொழியில மொழிபெயர்த்தாங்க. ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாரு விவேகானந்தர். அப்படிலாம் இருக்கட்டும். அவர்கள் தான் சுத்தத்தை பத்தி பேசுறாங்க. இப்ப பல்லு விளக்குறாங்க, உலகத்துல எல்லாரும் பல்லு விளக்குறாங்க. ஏன் இப்ப பல்லு விளக்காம போயிட வேண்டியதானே? நாகரிகம் முன்னேறிடுச்சுல, எதுக்கு பல்லு விளக்கணும்? நாகரிகம் ஏங்க மகேஸ்வரி, நாகரிகம் முன்னே நாகரிகம் முன்னேறிடுச்சு, எதுக்கு நாகரிகம் முன்னேறிடுச்சு இல்ல, எதுக்கு இங்க பல்லு விளக்கணும்? வகுப்பு நடத்துறது உங்களை மாடி கூப்பிடுறேன். 3:30 மணி வகுப்பு நடத்துறேன். இந்த நம்பரை வாட்ஸ்அப் வாங்க. வாங்க. அதாவது என்ன சொல்ல வந்தேன்? என்ன சொல்ல வந்தேன்? ஆமா, இவ்வளவு தூரம் பல்லு பல்லு வந்து பல்லு, இந்த பசி, இந்த மனம், இந்த அறிவு, இதெல்லாம் பல கோடி ஆண்டு இருந்துட்டு தான் இருக்கணும். அதெல்லாம் தூக்கி எறிய வேண்டியதானே? அதெல்லாம் பழைய சில பேர் சொல்லுவாங்க அத, இதெல்லாம் பழைய பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க. சரி, பழைய பஞ்சாங்கம் தான். பசி பழைய பஞ்சாங்கம் தானே, அதை தூக்கி எறிய வேண்டியதானே? ருசி பழைய பஞ்சாங்கம் தானே, தூக்கி எறிய வேண்டியதானே? இதெல்லாம் யார் செய்யற வேலையும்பாங்க இதுல. நான் கேட்கற கேள்வி சரியான்னு பாருங்க. பசியும் பழைய பஞ்சாங்கம் தானே, அதை தூக்கி எறிய வேண்டியதானே? ருசியும் பழைய பஞ்சாங்கம் தான், அதை வச்சு ஏன் தெரியுறீங்க? புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கலாம் இல்ல? புதுசா நான் கேட்கற கேள்வி சரியா? பசின்னா பழைய பஞ்சாங்கம் தான், அதை தூக்கி அதுல மட்டும் தெளிவா இருக்கிறீங்க. அதுல மட்டும் தெளிவா இருக்கிறீங்க. பசிங்கிறது, ருசிங்கிறது எல்லாம் பல ஆயிரம் இருந்து வரதானே, அதெல்லாம் தூக்கி எறிய மாட்டேங்கிறீங்க. உங்க வசதிக்கு வச்சுக்கிறீங்க நல்ல. அப்படின்னா அப்ப பழசத்தான் பேசியாகணும். அப்படின்னா எதை பேசியாகணும்? அப்ப புதுசா எதுவும் பேசக்கூடாது. புதுசா பேசுறான்னு என்ன தீர்வு வந்தது? இப்ப புதுசா நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்ப்பா தீர்வு வரல? பிரச்சனை அங்கதானே தொடங்குது. தீர்வு வந்திருக்கணும் இல்ல? கரெக்ட், 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 கரெக்ட். அங்க எங்க எங்க தப்பு நடக்குதுன்னா, அந்த மதிப்பெண் கல்வி வந்தது பாருங்க. குருகுல கல்வி ஒழிச்சாம் பாருங்க. வெள்ளக்காரன் திட்டமிட்டு ஒழிச்சாம் பாருங்க. அதுலதான் இவன் குருகுல கல்வி என்ன பண்ணா, அது குருகுல கல்வினா சாதி மதம் கடந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கிற அந்த கல்வியை நான் சொல்றேன். இப்ப இருக்கிற கல்வி கிடையாது. நான் சொல்றேன் 3000 ஆண்டுகளுக்கு இப்ப இருக்கிற. இப்ப ஏதோ குருகுல கல்வின்னு ஏதோ சொல்றாங்க. அதெல்லாம் இந்தியாவில குருகுல கல்வி ஒழிச்சாச்சு. அதெல்லாம் ஒழிச்சாச்சு. அதாவது அரசர்களுக்கும் கல்விக்கும் சம்மந்தம் கிடையாது. கல்விக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த ஆசிரியர்கள் தான் கல்வி சொல்லி தருவாங்க. அந்த அரசாங்கத்தை நிர்வகிக்கிறது, அதாவது அரசாங்கம் அவங்களுக்கு உதவி செய்யும். உள்ளூராட்சி, உள்ளாட்சித்துறை, அங்க இருக்கிற கொஞ்சம் வசதி படைத்தவங்க, இவர்களால தான் அந்த ஆசிரியர்கள் வளர்க்கப்பட்டார்கள். அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. ம், ம், ம். அறிவி கரெக்ட், கரெக்ட். ஆனால் சரிதான், சரிதான், சரிதான். இப்ப சரிதான். அதுக்கப்புறம் அந்த கலைகள் இருந்தது. இது வந்து அதிக கலைகளை கண்டுபிடிச்சவங்க தமிழர்கள் தான். யோக கலைகள், ஆயகலைகள் 64, அட்டாங்கோயங்கள் 8, அட்டமாசித்து 8, 80 கலைகள். அது கட்டடக்கலைகள், சிற்பக்கலை இருக்குது. அப்புறம் வந்து வானியல் கலை இருக்குது. சொல்லியல் கலை, மந்திரம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. மனிதன் சொல்லக்கூடிய சொல்லுதான் மந்திரன் பேரு. அத மாந்தன் சொல்லுவாங்க. மனிதனுக்கு இன்னொரு பேர் மாந்தன் சொல்லுவாங்க. மாந்தன் சொல்லுவது மந்திரம். மாந்தன் சொல்வது
மாந்தன் ஒரு சொல்லி இருக்கு, தமிழ்ல மாந்தன் சொல்லுவாங்க. மாந்தன்னா அந்த மாந்தன் பேசுவது மந்திரம், தூய்மையான தமிழ் சொல். ஆக மாந்தன் உணர்வுள்ள மாந்தன், அதாவது உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய மாந்தன் சொல்லுவது மந்திரம். புரியுதா? மந்திரம்ங்கிறது ஒரு அதிசயம். மந்திரம்ங்கிறது ஒண்ணும் இல்ல, மனுஷன் பேசுறதா மந்திரம்னு அர்த்தம். மனுஷன் பேசுறதா. இப்ப திருக்குறள் வந்து மந்திரமா இல்லையா? மந்திரம்னு எதுவோ நினைச்சிட்டு இருக்கிறோமே. ஆஹ் திருவாசகம் பண்ண மந்திரமே இல்லையா? அதெல்லாம் அது ரெண்டு, அதெல்லாம் சரிதான். முதல்ல நிறைமொழி மாந்தர், நல்ல நிறைந்த சிந்தனையுடையவங்க, அவங்க சொல்றது எல்லாமே மந்திரம் தான். தேவார மந்திரம் தான், திருவாச மந்திரம் தான், 14 கீழ்களுக்கு மந்திரம் தான், திருக்குறள் மந்திரம் தான், நாலடியார் மந்திரம் தான். இதுதான் மந்திரம். நீங்க சொல்றது ஜெபித்தல்ல, அது குருட்டு முண்டங்களால் ஜெபிக்கிறது. அது குருட்டு முண்டங்கள் செய்யற வேலை. மனிதன் உணர்ந்தவன், அதாவது நிறைமொழி மாந்தர், நிறைமொழி, அவங்க வாழ்க்கை நிறைய கண்டிருப்பாங்க, அகத்திலேயே நிறைய கண்டிருப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய சொற்கள் தான் மந்திரம் என்று பொருள். இது ஜெபிக்கிறதுலாம் வேற. அது வயிற்று பிழப்பாக ஜெபிக்கிறது, தன்னை ஏமாத்துறதுக்காக ஜெயிக்கிறது, வியாபாரத்துக்காக ஜெபிக்கிறது, உத்தராட்சி கோட்டை சுத்துறது, இதெல்லாம் வேற. உத்தராக்கட்டை உத்தராக்கோட்டை வந்து சுத்திக்கிட்டு இருந்தா மட்டும் எதுவும் வந்துடாது. கொட்டை உருட்டிட்டு இருந்தா மட்டும் ஒன்றும் நடக்க போறது. புரியுதா? எதை செய்யணும் அதை செய்யணும். அதுதான் அங்க பிரச்சனையே. அது குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் ஒன்னொன்னு செஞ்சுக்கிட்டே மாத்திட்டே போகணும். இப்போ 16 வயசுல ஒன்று செய்யணும், அப்புறம் 48 50 வயசுல ஒன்று செய்யணும், 60 வயசுல ஒன்று செய்யணும். இதெல்லாம் அந்த அந்த பருவத்துல மாத்திக்கிட்டே போகணும். 15 வயசு இதெல்லாம் அந்த சிறு வயசுலேயே செய்யறது. அதாவது பெரியவங்கிற செய்யற வேலையை சிறுசுலேயே செய்வாங்க. அதாவது பாரு, முக்தி நிலைன்னு சொல்றாங்களா, ஆரோக்கிய நிலை. அதாவது 60 வயசுல செய்யறது, 30 வயசுல செய்யறது. இதெல்லாம் வந்து அவங்களுடைய அந்த உயர்ந்த சிந்தனை, கடுமையான முயற்சி. அதாவது 60 வயசுல கிடைக்கக்கூடிய பலன் வந்து 30 வயசுலேயே பெற்றுக்கொள்வது. 60 வயசுல கிடைக்கக்கூடிய பலனை எப்ப பெற்றுக்கிறது? 30 வயசுலேயே பெற்றுக்கிறது. அது எவ்வளவு ஒரு முயற்சி இல்லையா? அப்ப 30 ஆண்டு மிச்சமாகுது இல்லையா? 30 ஆண்டு. சொல்லுங்க. ம். அது, ஆ, ம், ம், ஆ, ம், ம். அப்படி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 100 வயசு 100 வயசு ஒருத்தர் 100 வயசுல உண்மையை கண்டுபிடிக்கிறான். ஆதிசங்கர் வந்து 33 வயசுல உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் நபிகள் நாயகம் 55 வயசுல 50 50, அவரும் நபிகள் நாயகம் 50 55 தான் இருக்கும். இயேசுநாதர் 30 32 தான். வள்ளலாரும் 50 52 தான். இவங்கள உண்மையை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா வயசு பாருங்க வித்தியாசமா இருக்குது. 33 வயசுல ஆதிசங்கர் 33 34 கூட தாண்டலன்னு சொல்றாங்க. 33 34 கூட தாண்டல. அவர் எல்லா பெரிய பெரிய அவர் காலத்துல மன்னர் பரம் இருந்தது. அவர் காலத்துல வந்து கடவுளுக்கு மனிதனை குழந்தைகளை பலியிடுற பழக்கம் இருந்தது அவர் காலத்துல. அவர் யார் காலத்துல? ஆதிசங்கர் காலத்துல சிவனுக்கு வந்து குழந்தைகளுக்கு தன்னுடைய சொந்த குழந்தையை பலியிடுறது, இது ரொம்ப கொடூரம். இது சிவனுக்கு வந்து யாரை பலியிடுறது? அது என்னவோ இருக்கட்டும். ஆமா 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 ஆமா, பிள்ளைக்கறி சமைச்சான் இருக்குது. ஆமாமா. இது வந்து ரொம்ப கொடூரமானது. ம். இந்த பெற்ற பிள்ளையே பலியிடுற பழக்கம் வந்து எல்லா மதத்திலும் இருக்குது. வெவ்வேறு மாதிரி போகும். வெவ்வேறு மாதிரி. பக்ரீத்து கூட அப்படித்தான். பக்ரீத்து கூட அப்படித்தான். தன்னுடைய அது தப்பு. அது தப்பு. அது தவறு. அது தவறு 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 தவறு. பயங்கரமா நம்ம அந்த செயலே ரொம்ப கொடூரமா இருக்கு. அந்த செயலே வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு. அது என்ன, ஒரு ஒரு இனிமையான சொல்லா இருந்தாலும் பரவாயில்ல. இனிமையான, அதாவது இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்கறதும் தட்டு. அது கொலையே செய்யறாங்களா அவங்க? அப்படிதான் நிறைய கொலை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு கொலை இல்ல, பல கொலைகள் கடவுள் பெயரால் நடத்தப்படுகிறது. ஒரு கொலையா இருந்தா கூட சொல்லலாம், அது பல கொலைகள் அப்படித்தான் நடந்திருக்குது. பல கொலைகள் பழக்க வழக்கமா வச்சிருக்கிறாங்க. என்னது, அது முதல் தடவை வந்தா கூட பரவாயில்ல, செயலே செஞ்சிருக்கிறாங்க.
நரபலி கொடுக்கறது ரொம்ப மூட அதுதான் அந்த புரட்சி பண்ணவர் ஆதிசங்கரர். அதுக்கு பேரு காபாலிக மதம்னு பேரு. காபாலிக மதம். அதுல அந்த காபாலிக மதத்துக்கு இன்னொரு பேரு காபாலீஸ்வரம்னு பேரு. காபாலீஸ்வரன் அப்படின்னு பேரு. காபாலம், கபாலம் அப்படின்னு எடுத்தா மண்டையோட தடைய வெட்டி தனியை பிரிச்சுறது. பிரிச்சு அவருக்கு மண்டையோட கோர்த்து அவருக்கு மாலையை போட்டு வரான். என்ன காட்டு மிராண்டிகள் பாருங்களேன். என்ன காட்டு மிராண்டிகள். அதை ஒழிச்சாரு. மனிதன் தானே கடவுள்னு சொன்னாரு. என்னது? மனிதன் கடவுள். கடவுளுடைய ஒரு துளி தான் மனிதன். அதாவது 100 கிராம் தங்கத்துல 1 கிராம் தங்கம், 100 கிராம் தங்கத்துல 1 கிராம் தங்கம், 100 ml தண்ணியில 1 ml தண்ணி. இந்த 1 ml தண்ணியில என்ன இருக்குது? 100 ml தண்ணி அதான இருக்குன்றாரு. வேலை முடிஞ்சு போச்சா? அப்ப எதுக்கடா மனிதனை பலியிடணும்? மனிதனை பலியிடுறதுனால என்ன நடக்குது? ஒண்ணு நடக்கவே நடக்காது. அப்ப இவனை பலியிடலாமா? அப்புறம் கொல்றவனையும் பலியிடலாம் இல்லையா? இப்படி கேள்வி வரும் இல்லையா? நீ குழந்தையை பலியிடுற, அப்புறம் உனையை பலியிட்டா அதுல கிடையாது. அப்ப இதுதான் இந்த மூட நம்பிக்கைன்னு பேர். என்ன நம்பிக்கை? எல்லா மதத்திலும் மூட நம்பிக்கை இருக்குதுங்க. ம் ஆ, ம் 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 ஆமா ஆமா. ஆ, ஆ. அப்படி பாத்தீங்கன்னா கற்பழிக்கிறது கூட 10 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறான். பா ம் அதுதான் ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும்ங்கிறதான். இங்கதான் வந்து தனித்து இயங்குதல்னு பேர். என்னது? அதான் வள்ளலார் சொன்னாரு. வள்ளலார் தெளிவா தான் அடிச்சாரு. தனித்து யோசனை பண்ணி தனித்து சிந்திடான்னாரு. எப்படி? தனிப்பட்ட முறை சிந்தி, தனித்து யோசனை பண்ணு அப்படின்னாரு. அந்த பா தா தீங்கிறது வந்து இங்கதான் தனி. ஆஹ் அப்ப தனிமையத்தை சிந்திக்கும். அப்ப அப்படி பாத்தீங்கன்னா இப்ப பாலியல் வன்முறை ஒரு தனி ஒருத்தன் பண்ணாலும் பாலியல் வன்முறை தான். 50 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் பண்ணா அது பாலியல் வன்முறை தானே? ஒருத்தன் பண்ணால ஒரு ஒரு பெண்ணை சீரழிக்கிறான், அது பாலியல் வன்முறை தான். அது 10 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை சீரழிக்கிறான், அது பாலியல் வன்முறை தானே? அப்படித்தானே பன்னீர்செல்வம்? மகேஸ்வரி மகேஸ்வரி ஒருத்தன் அப்படி பாத்தீங்கன்னா ஒருத்தன் பண்ணாலும் பாலியல் வன்முறை தான். 10 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பண்ணாங்க. நிர்பயில கூட்டு பாலியல் பண்றது சாதாரண விஷயமான்னு கேக்குறேன். என்ன ஒரு கொடுமையான செயல் அது. சரி சரி சரி, இப்பதான் விஷயத்துக்கு வர்றோம். ஆக அங்கதான் வள்ளலார் வர்றாரு. தனித்து சிந்திடா அப்படிங்கிறார். என்னது? அதை சொல்லியும் கொடுக்கணும், சிந்திக்க வைக்கணும். எங்க வேலை சொல்லி கொடுக்கணும், சிந்திக்க வைக்கிறதா. நிறைய மன்றங்கள் சொல்லியும் கொடுக்கணும், சிந்திக்க வைக்கணும். இப்ப பிரச்சனையே பசிதாங்க. அது ஒண்ணுமே இல்லையே. பசியை அடக்கிறது ஒரே அளவும் இல்லையே. அஹ்? பசி அடக்கிறது ஒண்ணுமே இல்லையே. பசிக்கு தாங்க உலகமே இயங்குதுங்கிறான். பாலஸ்தீனும் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். அத்தனை குண்டை போடுறான், சோத்துக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். இஸ்ரேலும் சோத்துக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்குது. அமெரிக்காவும் சோத்துக்கு பிச்சை எடுக்கு. எல்லாரும் அவன் நாட்டில் தானியத்தை வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க. ம் பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு 15 வயசு குழந்தைகளுக்கு சரி, எல்லாம் தடிமுண்டங்களும் சாக போற கிளவு வரைக்கும் திருட்டு இருக்கான கிறகு பிடிச்ச அளவு. பப்பளிக்கு பல்லு போயாச்சு, மூக்கு ஒழுகிட்டு கீழே போயிட்டு இருக்குது, மேலே ஒழுகிட்டு இருக்குது. எதுக்கடா திங்கிறன்னு பதிலே இல்லையே. கரம் பிடிச்ச அளவு. ம் ம். அப்ப இதெல்லாம் இந்த அருவருப்பான செயல்கள். இதெல்லாம் வந்து என்ன செயல்கள்? ம் அருவருப்பான செயல்கள். அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இங்க பிரச்சனை வருது. அதனாலதான் தனித்து சிந்திக்கிறோம். அதனால நல்ல வேளை நம்ம வந்து அறிவியலும் மெய்யறிவிலும் சேர்த்து பேசுறதுனாலதான் நம்ம தப்பிக்கிறோம். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த காலத்துல திருக்குறளையே எந்த மன்னரும் ஏத்துக்கலைங்க ஐயா. திருக்குறள் வந்து சிறந்த சங்க நூல் தான். ஆனால் சிறந்த சங்க நூல் எல்லாத்துக்கும் தெரியும். 2000 ஆண்டுக்கு முன்னாடி சங்கங்கள் இருந்தன. ம் ஆனால் அவர் அந்த சங்கத்துல அவர் எந்த அரசனுடைய சங்கத்திலையும் போய் இவர் உறுப்பினராகவே சேர்த்திக்கல யாருமே. ஏன்னா அவ்வளவு நேர்மையான நீதிகளை சொல்லியிருக்காரு. அதனால அவ்வளவு கடுப்பாயிருச்சு. எல்லா புலவர்களும் கடுப்பாயிருச்சு. மன்னர்களே ஏத்துக்கலீங்க. மன்னர்களே திருவள்ளுவர் ஏத்துக்கொள்ளுங்கிறத விஷயமே.
அதனாலதான் நம்ம அதை சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறார். அது கடுப்பாயிட்டா எல்லாத்துக்குமே. என்னடா சுருங்க சொல்றான் அப்படின்னு. அவன் கதை கதையே பேசுறது சுருங்க அடிக்கிறாரு. பசித்தாக அப்படி இன்னொன்னு சொல்றாரு. பிச்சை எடுத்து வாழணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாரு. பிச்சை எடுத்து வாழணுங்கிற அப்படின்னு சொல்றாரு. இங்க எங்க இங்க என்னடா சோத்துக்கெல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறீங்க? இந்த நம்பிக்கை தான் வந்து வெங்கடேசனுக்கு புரிய வச்சது. ஏன்னா திருவள்ளுவர் யாரும் நேரு பார்த்தது இல்ல. அர்னால்ட் டெஹ்ரட் யாரும் பார்த்தது இல்ல. அர்னால்ட் டெஹ்ரட்டுடைய தத்துவம் தான் இருக்குது. திருவள்ளுவர் அர்னால்டு தியரியில் இருந்து, அதாவது பிராக்டிக்கல், அது வந்து உரைநடையில எழுதியிருக்காரு. திருவள்ளுவர் ஒரு கவிதையில எழுதியிருக்காரு. இன்னைக்கு காலையில் ஒரு அம்மாட்ட கேட்டேன், ஏமா நான் வந்து திருவள்ளுவரை வந்து ஒரு குற்றவாளியை நான் பாக்குறேன் அப்படின்னு. இதுக்கு அப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன். நான் அப்படி நான் என்ற மனக்கூண்டுல அவர் ஏற்றி பாக்குறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அவர் விளக்கம் சொல்லல அப்படின்னு கேட்டேன். என்ன விளக்கம் சொல்றேன்னு கேட்டேன். என்னுடைய என்னுடைய கற்பனையில் திருவள்ளுவர் ஒரு குற்றவாளி அப்படின்னு. அது எப்படி சொல்றீங்கன்னு கேட்டார். நான் அதுக்கு பதில் சொன்னேன், புறந்தூய்மை நீரால் அமையும், புறந்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையார் காணப்படும் வள்ளுவர் சொல்றாரு. அது எனக்கு நல்லா புரியுது. அதாவது புறத்தை கழுவுவதற்கு நீர் பயன்படுன்னு சொல்றாரு. எனக்கு திருவள்ளுவர் தெளிவா சொல்றாரு, எனக்கு புரியுது. ஆனால் 942வது குறளை வந்து அருந்தியது அற்றது போற்றி உனின்னு சொல்றாரு. எனக்கு அது புரியவே இல்லை. ஏன் திருவள்ளுவர் அங்க வரைச்சாருன்னு நான் கேட்டேன். என்ன இப்படி சொல்றீங்க? ராமா எனக்கு புரியும்படி இல்லை அப்படின்னாரு. எனக்கு புரியல. அப்ப திருவள்ளுவரை கேட்கிறேன், அப்ப இதுக்கு மட்டும் நீரால் அமையும் சொல்றீங்களே, அது புற அழுக்கை நீக்குவதற்கு, புற நோயை நீக்குவதற்கு, புறத்தில் ஏற்படுகின்ற நோயை நீக்குவதற்கு, புறத்தில் இருக்கிற அழுக்கை நீக்குவதற்கு தண்ணீரை பயன்படுத்தலாம் சொல்றாரு. அதே போல அகத்தில ஏற்படுகின்ற அழுக்கை நீக்குவதற்கு தண்ணீரை பயன்படுத்தலாம் நேரடியாக சொல்லியிருக்க வேண்டியதானே? ஏன் திருவள்ளுவர் அப்படி சொல்லல அப்படின்னு கேட்டேன். என்னங்க ஐயா நீங்களே இப்படி கேள்வி? ஆமா நான் கேட்கறேன், எனக்கு புரியுது, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, அது வேற. நான் அந்த காலத்துல எனக்கு ஏன் புரியலன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தேடி பாருங்கன்னு கேட்டேன். நீங்க இந்த குறள் எடுத்து படிச்சு பாருங்க. புறந்தூய்மை நீரால் அமையும். அது என்னங்க புறந்தூய்மை நீரால் அமையும்? என்ன பொருளுங்க புறந்தூய்மை நீரால் அமையும்? என்ன பொருள் சொல்லுங்க திருலோகச்சந்தர். ம் 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 அது அது நீர் இருந்ததை சுத்தப்படுத்த முடியும். நீர் புற தூய்மை நீரால் அமையும். புற தூய்மை, ஆமா அது கரெக்ட் தான். சரி, அப்ப அக தூய்மை நீரால் அமையும் ஏன் எழுதல? புற தூய்மை நீரால் அமையும் சொன்னால் அது எனக்கு புரிகிறது. புற தூய்மை நீரால் அமையும், அக தூய்மை வாய்மையார் காணப்படும் எழுதியிருக்காரு. புற தூய்மை நீரால் அமையும், அக நீங்க ஒண்ணுதான் கரெக்டா சொல்லிருக்கீங்க, கரெக்டா புடிச்சிட்டீங்க. அப்ப அறிவை கொண்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு உண்மையை கண்டுபிடிக்கணும். அறிவை இவ வாய்மையா எடுத்துமா சொல்றான் தெரியுமா? வாய்மையா பொய் பேசுறது, உண்மை பேசுறது அது கிடையாது அந்த இடத்துல. அப்படி பாத்தீங்கன்னா அதுக்கு உதாரணம் சொல்லலாம். ஒரு அறிவாளி இருக்காரு, வச்சுக்கோமே, அவர்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்க நான் போறேன். அந்த நேரத்துல அவர் ஏதோ ஒரு பானம் குடிச்சிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு தேநீரோ அல்லது ஏதோ ஒரு இளநீரோ, அது ஏதோ உணவு சாப்பிட்டு இருக்காரு. ஆனா நான் பட்டினியில் இருக்கிறவன், நான் வந்து நோன்பில் இருக்கிறவன், பட்டினியில் இருக்கிறவன். நான் அந்த அறிவாளிகிட்ட போய் ஒரு செய்தி கேட்க போறேன், இந்த மாதிரி ஐயா ஒரு சந்தேகம். அப்படியா? அவர் என்ன சொல்றாரு? வாங்க வாங்க சாப்பிடலாங்கிறாரு. சாப்பிடலாங்க. இல்லை இல்லை எனக்கு இப்பதான் சாப்பிட்டு வந்தீங்க, நான் இப்ப வேற நேரம் சாப்பிட்டு வந்துட்டேங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அப்படிங்கிறேன். அவருக்கு செலவு வைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் நான் வேண்டான்னு சொல்லிட்டு அவருடைய விஷயத்தை கேட்டு நான் வந்துட்டேன். ஆனால் இது என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு போய் பேசியிருக்கேன். நான் வந்து நோன்புல தான் இருக்கேன், நான் சாப்பிடாம தான் இருக்கேன். இருந்தாலும் என்ன பண்றேன், சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்றேன். அவருக்கு செலவு வைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும், அது தேவையற்ற வேலை என்பதற்காகவும், அவருக்கு திசை ஞானத்தை கேட்கறதுக்கு தான் போயிருக்கேன். அங்க சாப்பிட நான் போகல. அப்ப நான் இன்னொரு பொய் சொல்றேன், ஐயா இப்பதான் சாப்பிட்டு வந்தேங்க ஐயா, பிரச்சனை அது இல்லைங்க. ஓ என்ன வேணும்? ஐயோ ஒரு சந்தேகங்க ஐயா. அப்படியா? இப்படிங்கிறாரு. கேட்டாச்சு, பேசி வந்தியாச்சு. ஆனா நான் ஒரு பொய் பேசிட்டு தான் வந்திருக்கேன். இது என்ன கேட்டீங்க, உள்ளத்தால் சொல்லப்பட்ட பொய் அல்ல. என்னது? ஆ ஆ அங்கதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் திருவள்ளுவர் வராரு. 942வது குறள் என்னமா சொல்றாரு? அருந்தியது அற்றது போற்றி உணர்னாவே ஆராய்ச்சி பண்றவனுக்கு மட்டும்தான் அது புரிய வேண்டும்ங்கிறதுக்காக அவர் எழுதினார் இப்படி. அதாவது ஆராய்ச்சி பண்ணி செய்முறையாக மாத்துகின்ற போலதான் அது உலகத்துக்கு மாற்றம் தரும் என்பதற்காகத்தான் அவர் ஆராய்ச்சி அடிப்படையில், அறிவியல் அடிப்படையில், ஆழ்ந்த நோக்க காரணமாக வேர்ச்சொல் அடிப்படையில் எழுதுறாரு. வேர்ச்சொல் அடிப்படையில், அது பேசிக் ரூட்டும்பாங்க.
ஆ ஒரு 5 நிமிஷம் இருக்கு, சொல்லுங்க. இப்ப நான் சொல்றது புரியுதா? அது என்ன சொல்றாருன்னா, ஆ ம் ஆமா ஆ ம் 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 அ அது ரைட். அதே நேரத்துல ரைட். உண்ம, உண்ம, உண்ம. ஆனால் எப்பயுமே இன்னொன்னு பார்த்தா, எப்பவுமே பொய் சொல்றது வந்து நன்மை தரவே தராது. எப்பயுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா, அது பொதுவா நீங்க சொல்றதுல புரியுது. உட்புரிவ பார்க்குறேன். ஆனா பொதுவாகவே பொய் என்பது நாட்டுக்கு நல்லதல்ல. பொய் என்பது பொதுவான வாதம். பொய் சொல்றது வந்து நாட்டுக்கு நல்லதல்ல. சில காரணங்களுக்காக நீங்க சொல்ற மாரி தீய விளைவு அந்த தற்காலிக பிரச்சனைக்காக அந்த முக்கியமான அந்த ச அந்த அந்த நேரத்துல அது தேவையற்றது. ஆ, 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 டைம் நேரத்தை காப்பதற்காக சொல்லிட்டு அந்த விஷயத்தை கேட்டு வந்தாரு. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனால் உண்மையாலுமே உண்மையாலுமே பொய் சொல்றது எவ்வளவு ஒரு கொடுமை இல்லையா? ஒரு பெரிய தவறு பண்ணிட்டு, ஆ அதுதான் தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும்பாங்க. அது வேற. ஆமா. அதாவது எப்பவுமே ஆக இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் ஆ உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின், உலகத்தார் உள்ளத்தில் என்றும் உடன்பார். உலகத்தார்னா நேர்மையான உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின். உள்ளம் அறிந்து பொய் சொல்லக்கூடாது. உள்ளம் அறிந்து பொய் சொல்லக்கூடாது. ஆ அப்படி அர்த்தம் இருக்கு. சரி, இந்த இடத்துல வர்றேன். அப்படின்னா திருவள்ளுவர் ஏன் வந்து அப்படி ஆராய்ச்சி நோக்குல சொல்றாருன்னா, திருவள்ளுவர் நோக்கம் என்னன்னா, கா ஆராய்ச்சி பண்ணா தான் நிலைத்து நிற்கும். என்னது? ஆராய்ச்சி பண்ணா தான் எந்த ஒரு ஆராய்ச்சி பண்ணி அந்த விடை வந்து தெளிவா இருக்கணும். ஆராய்ச்சி பண்ணாதான் ஃபண்டமெண்டல். அந்த ஆராய்ச்சி பண்ணாதான் அது விடை சரியா இருக்கிறதுக்காக மேலிருந்து வரைய சொல்லாம ஆராய்ச்சி அடிப்படையில் தான் அந்த அந்த சொல்லை பயன்படுத்தியிருக்காரு. அருந்தியது அற்றதுங்கிற சொல் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக. யார் ஆராய்ச்சி பண்றானோ அவன் தெளிவானவனா இருக்க வேண்டும். அவன் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுகின்ற பொழுது ப்ரூஃபா மாறும். இப்ப சொல்லுங்க திருநுகச்சந்தர். மல்லிகேஸ்வரி சொல்லலாம், மகேஸ்வரி சொல்லலாம். ஆஹ் ம் 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 அது அதேதான். சும்மா கிடைச்சிட்டா, இந்த இடத்துல சும்மா கிடைச்சிட்டான் அப்படிங்கறத உண்மையான விஷயம். அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னதை தன் உடலோடு பொருத்தி பார்க்கிறார். அதுதான் பெரிய விஷயம். அப்ப அவன் வந்து வாயில சொல்லிட்டு போயிடுவான். அதை சாப்பிடு, இதை சாப்பிடு. அதான் எழுதிட்டு போயிட்டான். அந்த பரதேசி பேர் என்ன தெரியுங்களா? அவர் பேர் என்ன? பரிமேலழகர். அந்த முண்டம் பண்ண தப்புனாலதான் நம்ம 2000 கிட்டத்தட்ட அவர் பரிமேலழகர் எழுதிட்டு போய் 1000 ஆண்டு ஆச்சு. 1000 ஆண்டுகளாகவே பின்னான் விழுகின்ற தமிழாசிரியர்கள் அத்தனை பேருமே, தமிழாசிரியர்கள், தமிழ் உரையாசிரியர்கள் பூரா அத்தனையும் தப்பு தப்பா எழுதிட்டானுங்க. அத்தனையும் அந்த குரல் அந்த அவர் என்னென்ன சொன்னாரோ அவங்க அதை ஒட்டி அந்த முன்னேர் சென்ற வழியில் பின்னேர் செல்லும்பாங்க. முன்னாடி ஒரு ஏறு போயிடுச்சுன்னா பின்னாடி அதே ஆடு சாஞ்சா சாயற பக்கம் செம்மறி ஆடும்பாங்க. ஒரு ஆடு சாஞ்சிருச்சுன்னா அது அப்படியே சாயும்பாங்க. ஒரு ஏறு போச்சுன்னா அந்த பின்னாடி அது பின்னாடியே உழவடிட்டே போவாங்க. அப்ப முன்னேறு சென்ற வழியில் பின்னேறு செல்லும், சாஞ்சா சாயற பக்கம் செம்பரியாட்டு கூட்டம் மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, படைமேலழகர் சொல்லக்கூடிய அந்த உரைக்கு இவனும் சாப்பாடுறாம, இவனும் அந்த போதையில் இருக்கிறவன், அவனும் போதையில் இருக்கிறவன், ரெண்டு போதையும் சேர்ந்து அப்படியே எழுதிட்டு போகுது. நாமளும் போதையில் இருக்கிறனால உண்மை தெரியல. வயிற்று வலி வரும்பொழுது ஐயோ தீர்க்க முடியாதுங்கிறோம். அப்ப நீயா அதனாலதான் அந்த வெங்கடேசன் கண்டுபிடிச்சார். வெங்கடேசன் வந்து சிவில் இன்ஜினியர். அவர் சாதாரண ஆள் கிடையாது. 10 பைசா செலவு இல்லாம டிஸ்டிங்ஷன் மார்க்ல பாஸ் பண்ணவர். அப்பவே அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது. எப்போ? அரசாங்கத்தினுடைய பொதுப்பணித்துறை வேலை வாய்ப்பு கிடைச்சது. அங்கேயே லஞ்சம் வந்து உழுகுது. அவரை கேட்காம கத்த கத்தியா அந்த காலத்து 1960, 61, 62 கத்த கத்தியா பணம் உழுகுதுன்னா அப்ப இது அயோக்கியத்தன்மை முடிவு பண்றாரு. என்னடா இவ்வளவு பணம் வருது இங்க. அப்ப வெள்ளைக்காரன் கொள்கை தப்பு. வெள்ளைக்காரன் பாடத்தை இவர் படிச்சிருக்காரு.
வெள்ளக்கார இன்ஜினியர் தான் படிச்சிருக்கா. அப்ப வெள்ளக்கார சிஸ்டமே தப்புங்கிறார். லஞ்சம் படிச்சா லஞ்சம் வந்து கொடுக்குதுங்க. படிச்ச அறிவு மட்டும் இல்ல, படிச்ச அறிவு வர வேணும். ஆனா படிச்ச லஞ்சம் வருதே. இன்னைக்கு லஞ்சம் வாங்காதவன் யாருமே கிடையாது. லஞ்சம் வாங்காம சில நாடுகள்ல மட்டும் லஞ்சத்தை தடை பண்ணியிருக்காங்க. சில நாடுகள் ஒரு 10 15 நாடு தான் இருக்கான். மீறி போன ஒரு 10 15 நாடு தான் சிங்கப்பூர்ல லஞ்சம் இருக்காம இருக்கலாம். சில நாடுகள் அது இருக்கலாம். சிங்கப்பூர்ல லஞ்ச லாவண்யம் இருக்குதா சிங்கப்பூர்ல? ம் அரபு நாட்டுல கிடையாது. அரபு நாட்டுல போட்ட வெட்டி எரிஞ்சிருவான். அரபு நாட்டுல வெட்டியே போடுவாங்க டபாக்குன்னு. சரி. சில ஐரோப்பிய நாடுகள்ல கிடையாது. ஆக இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதியிலிருந்து மந்திரிலிருந்து தந்திரி வரைக்கும் நீதிபதிகளே லஞ்சம் தான். எல்லாம் சாதாரண சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே லஞ்சம் வாங்குறான்னா, அப்புறம் சாதாரண டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எப்படி இருக்கும், அப்புறம் தாலுக்கா கோர்ட் எப்படி இருக்கும்? எல்லாமே நேற்று வரைக்கும் பொய் பேசுறது உண்மையா மாறி அடேங்கப்பா நீதிபதினு நேற்று வரைக்கும் அதே வழக்கறிஞர் அவ்வளவு பொய் பேசியிருப்பாரு. அவர் நீதிபதியா மாறினதுக்கு அப்புறம் உண்மை பேசுவாரு. என்ன அடிப்படையில் பாருங்க. அத்தனை பொய் வழக்கில் ஆடுவாரு. அவர் நீதிபதியா மாறிடுவாரு. வாய்மைனா உண்மை. வாய்மைனா உண்மை. ஆய்வு பண்ணி தான் சொல்லணும். ஆய்வு பண்ணி தான் சொல்லணும். ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லணும். பிராக்டிக்கல் ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுதான் திருவள்ளுவர் வந்து கருத்து வடிவத்தை அந்த ஆராய்ச்சி பண்ணி தான் வருது. அந்த பரிமளகர் தப்பா எழுதிட்டார். அவர் என்ன பண்ணாருன்னா, அருந்துவதும் அற்று போவதற்கும் உணவுன்னு போட்டார். அருந்தியது அற்றது போட்டு உணவு. ஆய்வு பண்ணா சொன்ன கிடையாது. தமிழர்களுக்கு தெரிய வேண்டிய மருத்துவம் தெரியாம போயிடுச்சு. இல்லாட்டா இந்நேரம் அந்த அந்த மருத்துவம் அப்ப தெரிஞ்சிருந்தா இந்நேரம் தமிழர்கள் வந்து விண்வெளியில் வீடு கட்டி வாழ்ந்திருப்பாங்க. விண்வெளிக்கு போற அளவுக்கு டெக்னாலஜி வச்சிருந்தாங்க. வானியல் கலை இருந்தது. கட்டடக்கலை என்னங்க சாஸ்திரங்க. கட்டடக்கலை உலகத்துல எங்கே இருக்கிறது? 15,000 ஆண்டுக்கு முன்னாடி கட்டடக்கலை வந்தாச்சு. எத்தனை ஆண்டு? 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டடக்கலை வந்தாச்சு. 6,000 ஆண்டுகளுக்கு முன்பு உலோகக்கலை கண்டுபிடிச்சாச்சு. உலகம் கண்டுபிடிக்கிற உலகத்தை புரட்சி பண்ணதே உலகம் தான். உலகத்துக்கு புரட்சி பண்ணது இரும்பு தான். உலகத்தின் முதல் நாகரிகம். செம்பு நாகரிகம் என்பது வேற. செம்பு நாகரிகம் உலகத்துக்கு உலக சமூக புரட்சி வந்தது, தொழில் புரட்சி வந்தது, போர் முறை அத்தனைக்கும் இரும்பு தான் நாகரிகம். அந்த இரும்புல பல வகையில இரும்பு இருக்கு. சாதாரண இரும்பை வச்சு பயன்படுத்த முடியாது. சில இரும்புகள் சில வேலைக்கு ஆகும். இந்த மாதிரி 4 வகையான 4 வகை இரும்பு இருக்குது. ஆமாம். அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னதை 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் தன் உடலோடு பொருத்தி பார்க்கிறார். ஏன்னா திருவள்ளுவர் சொன்னது உண்மையா பொய்யன்னு செஞ்சு பார்த்தா தானே தெரியும். அருந்தியது அற்றது போற்றி அருந்துவதும் பின் அற்றுப்பதும் நீர்னு யார் சொல்லியிருக்காங்க? எந்த பொழிப்பொருளையும் கிடையாது. இந்த பொழிப்பொருளையுமே அப்ப முக்கியமான குரல் பூரா என்ன ஆயிடுச்சு? தப்பா எழுதிட்டாங்க. மூலம் சரியாக இருக்கிறது. நல்ல வேலை மூலத்தை யாரும் திருத்தவில்லை. அதனாலதான் வெங்கடேசன் எழுதுவாரு, திருக்குறள் மூல நூலும் திருக்குறள் மூல நூல் கொடுத்த தைரியமும், அப்புறம் அர்ணடர் சொல்லக்கூடிய பட்டினால் மனிதன் சாவதில்லை, நன்கு சுத்தமானது பொழுது உடம்பு நைட்ரஜன் புரோட்டீனாக மாற்றிக்கொள்கிறது. இப்ப நைட்ரஜன் புரோட்டீனா மாத்திரம் தான் நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. இல்லாட்டி செத்து போயிருப்பீங்க. நீங்க திருலோக சிதற சங்கூதி நேரம் 3 மாசம் இருக்குமே. நீ திங்கிறது சாதாரண உணவு தான், அது வேற. இப்ப சுத்தமானதுக்கு அப்புறம் ஏன் நீங்க சாகாம இருக்கிறீங்க? இந்த கேள்வி வரணும் இல்ல. சைவம்னா சுத்தம் தாங்க. சைவம்னா சுத்தம். சைவம்னா சுத்தம்னு அர்த்தம். சைவனாமே சைவம். அப்புறம் அதுதான் சுத்த சைவம், வீர சைவம், நிறைய சைவம் இருக்கு. சைவம் 26 சைவம் 26 27 அது என்ன சுத்த செய்வான்? ஒண்ணு இல்ல. சுத்தம்னா வெள்ளைன்னு அர்த்தம். சுத்தம்னா வெள்ளை. அந்த வெள்ளைக்கு தான் திருநீர் போட்டுக்கிறது. வெள்ளை காலையிலே பேசியிருக்கேன். வெள்ளைதான் இந்த வெள்ளையின் அடையாளம். அதாவது சுட்டாச்சு, எல்லாத்தையும் சுட்டாச்சு. எல்லாத்தையும் தியாகம் பண்ணியாச்சு. சுட்டாச்சுன்னு மாதிரி தெரியுமா? எல்லாத்தையும் தியாகம் பண்ணியாச்சு. என்னது? நீங்க தியாகம் பண்ணுங்களா பார்க்கலாம். ஒருவேளை உணவு தியாகம் பண்ணுங்களா பார்க்கலாம். அடுத்தவனுக்காக, அதாவது ஒருவேளை உணவு தியாகம். நான் அதுதான் சொல்றேன்.
ஒருவேளை உணவை தியாகம் பண்ணி பார்க்கலாம், அடுத்தவனுக்காக விட்டு கொடுக்கலாம் பார்க்கலாம். இப்ப நான் வந்து 3 வேளை உணவு விட்டுருக்கிறேன்னு வச்சுக்கங்க. அப்ப நான் வந்து உலகத்துக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேனுங்க. உலகத்துக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன். இப்பதான் நம்ம குறைவில்லாத மாறுறோம். அதனால வள்ளுவர் சொன்னாரு, எல்லாரும் பட்டினி போடுறாங்கன்னாரு. பட்டினி போட சொல்ல, எல்லாரும் தூய்மை பண்ணும்போது பட்டினி போயிருது, பசி அடங்கிடுது. இதுதான் பெரிய விஷயம். திருவள்ளுவர் எவ்வளவு ஒரு புரட்சி, உலக புரட்சிக்கே சொல்லிட்டு போயிட்டாரு. அதனாலதான் இப்ப பரவிட்டு இருக்குது. இப்ப அவர் கேட்டாரு, ஐயா நான் வந்து சமையல் கலைஞருங்க அப்படின்னாரு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல உணவு சமைக்கிறவன்னாரு. என்னாச்சுன்னு கேட்டேங்க. சக்கரை நோய் பயங்கரமா போயிடுச்சு, என்னால வந்து ஒன்றும் செய்ய முடியலன்ட்டாரு. அதாவது எல்லா 5 ஸ்டார் ஹோட்டலு எல்லா ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் வந்து பெரிய குக்கு மாஸ்டர். ரைட். இப்போ என்ன, கடுமையான சக்கரை நோய் வந்துருச்சு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. உங்க வீடியோ பார்த்ததை மண்டையடி அடிச்சுது எனக்கு அப்படின்னு அவர் சொன்னார். வாங்க ஐயா, வகுப்பு வகுப்பு நடத்திட்டு இருக்குதுங்க. அந்த 3:30 மணி வகுப்பு போயிட்டு இருக்குது. முடிய போகுது 2 நிமிஷம் தான் இருக்குது. அப்போ அது விட்டா 8 மணி வகுப்பு இருக்குதுயா. அப்பா வாங்க வாங்க வாங்க. வாங்க, ஒரு 2 நிமிஷம் இருக்குது, வாங்க வாங்க. சரி. இப்போ இப்ப அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு. இந்த வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்றாரு. அதாவது மூலத்தை படிச்சுங்கிறது தான் கரெக்டா வந்துச்சு. சரி, மூலத்தை படிச்சது கரெக்டா வந்துருச்சா? இதுக்கு ஆதாரம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜெர்மன் டாக்டர் கண்டுபிடிச்சது. அவர் தான் வந்து 2 ஆதாரத்தை சொல்றாரு. பட்டினியால் இந்த மனிதன் சாவதில்லை, பட்டினி கிடக்கும் பொழுது அந்த உணவு பாதையில படுகிற விஷத்தை எடுக்காமல் போனால் அந்த விஷம் தான் வளர்ந்து வந்து என்ன டெவலப் ஆகி கொள்ளுங்கிறாரு. அப்ப அந்த விஷம் சேராம பார்த்துக்கிட்டா அதுக்கு தான் இந்த சளி குறைந்த உணவு. சளி குறைந்த உணவுல எல்லாம் வந்துருச்சு. சளி குறைந்த உணவிலேயே ஃபாஸ்டிங் வந்தாச்சு. ஃபாஸ்டிங்னு என்ன தெரியுமா அர்த்தம்? கெடாத உணவுகளை, அதாவது மலச்சிக்கல் அதாவது ஃபாஸ்டிங் என்ன தெரியுமா அர்த்தம்? மலச்சிக்கல் தராத உணவுகளை சாப்பிடுதல்னு அர்த்தம். இப்ப புது அர்த்தம் ஒண்ணு வருது. ஃபாஸ்டிங் என்ன தெரியுமா அர்த்தம்? மலச்சிக்கல் தராத உணவுகளை அருந்துதல்னு பேரு. ஆனா இன்னைக்கு சொல்லப்படும் இந்த அஹ், அதாவது தீமை செய்கிற உணவு பழக்கத்தை தள்ளி வைத்தல் அர்த்தம். அதான் ஃபாஸ்டிங்னாவே தீமை செய்கின்ற, கெடுதல் செய்கின்ற உணவு பழக்கத்தை தள்ளி வைக்கிறத ஃபாஸ்டிங்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே கிடையாது. அதுதான். அல்லது இதுதான் அர்த்தம். என்ன அவனை அதை கொல்லுது அவனை. அப்ப சக்தி என்பது, அதாவது உடம்பு சக்தியின் வடிவம் தான். உடம்பு வந்து சக்தியின் வடிவத்துல நம்ம சொல்லுங்க. சுத்தத்துக்காக தான். சுத்தம். ஃபாஸ்டிங்னா தெரியும் சுத்த. கரெக்ட் கரெக்ட் தான். ஃபாஸ்டிங்னாவே உணவு பழக்கத்தை தவிர்த்தல். அதாவது ஃபாஸ்டிங் என்பது என்ன கேட்டீங்கன்னா, உணவு பழக்கத்தை தவிர்த்தல் சுத்தம் பண்றதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கு. அதாவது உண்ணாம இருந்தாவே ஆரோக்கியம் வருதும், உண்ணாம இருந்தாவே சுத்தமாகுது, உடல் சுத்தமாகுது, மனம் சுத்தமாகுது அப்படிங்கிறது அர்த்தம் அதுக்கு பேரு. வேற ஒண்ணும் கிடையாது. சரி. அப்படி ஃபாஸ்டிங் இருக்கு. இப்ப என்ன பண்ணோம்னா, அந்த ஃபாஸ்டிங் இருந்ததுக்கு அப்புறம் அந்த மாலையில 10 நாளோ 1 வாரம் எப்போ இருக்கிறான். அப்ப சாப்பிடும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த திரவ ஆகாரத்தை தொட்டு தான் முடிப்பான். திரவ ஆகாரத்தை வச்சு தான் முடிப்பான். இந்த ஆகாரத்தை வச்சு முடிப்பான். ஒரு கூழ் மாதிரியோ, ஒரு கஞ்சி மாதிரியோ அந்த திரவ ஆகாரத்தை வச்சு தான் முடிப்பான். நீங்க ஒண்ணுமே இல்லை. சாதாரண ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க அரசியல்வாதிக்கு பாருங்க, சாயங்காலம் வந்து பணச்சாறு கொடுத்து முடிப்பானுங்க. என்னது? பணச்சாறு குடிச்சு உண்ணாவிரத்தை முடித்து வைத்தாருமா. அப்ப அங்க திரவாகாரம் தான் வருது. என்ன ஆகாரம் வருது? அங்க நேரா பிரியாணி சாப்பிட்டு உண்ணாநுண்பை முடிச்சாரு வராது. எல்லாம் பணச்சாறு கொடுத்து உண்ணாநுண்பை முடித்து வைத்தாருமா. ஏன் அப்ப பணச்சாறு வருது? எல்லாம் விஷய ஞானம் அங்க இருக்குது எல்லாத்துக்குமே. எங்கேயோ ஒரு வகையில திரவாகாரத்தை சாப்பிட்டு திரவாகாரத்தை சாப்பிட்டு தொடங்க வேணும், திரவாகாரத்தை சாப்பிட்டு முடிக்க வேணும்னு விதியே இருக்கு. அப்ப தெரிஞ்சும் தெரியாமலே இது ஒட்டி வந்துட்டு இருக்குது. நம்ம நாட்டுல உண்ணாவிரதம் இல்ல, வெளிநாட்டுல உண்ணாவிரதம் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. இந்தியாவில தான் உண்ணாவிரதமே. இந்தியாவில தான். ஆமா ஆமா, அது சரிதான் சரிதான்.
ஆமா, வயிற்றுப்போக்கு வந்தாலும் இல்லையா, வயிற்றுப்போக்கு வந்து திரவாக தேன் கலந்த சக்கரை கலந்த தேன் கலந்த சக்கரை கலந்த கருப்பட்டி சாறு கலந்த பழச்சாறு கலந்த அப்படி கலந்து கொடுத்துட்டே இருந்தா சரியா போயிடும். 10 நாள் கொடுத்தான்னு வச்சுங்க, நல்லா உடம்பு கரைஞ்சு உடம்பு இளைக்கும். இந்த கெட்டு போன சதை தான் இளைக்கும், பயப்பட தேவையில்லை. கெட்டு போன சதை இளைச்சு அதுக்கு மேல இளைக்காது வருது பாருங்க, அப்பதான் இந்த உடம்பு சுத்தமாகும், அப்பதான் இந்த உடம்பு ஆரோக்கியம் வரும். அது வரைக்கும் கடுமையான ஓய்வுல தான் இருக்கணும், ஆட்டம் போடக்கூடாது. என்னது, அப்பதான் ஆடு ஆடு ஆடுவான், அங்க போகணும், அப்பதான் மனசு வரும், ஐயோ அங்க போகணும் இங்க போகணும், எனவே பெரிய புடிக்கி மாதிரி பேசிட்டு இருப்பான். எனவே இவன் தான் உலகத்தை காப்பாத்துற மாதிரி. அந்த நோய் வந்துட்டு அவன் படுற பாடு இருக்கு, என்ன கிழிச்சிருக்கு, நீ என்ன சாதனை பண்ணியிருக்கிற, ஒரு சாதனையும் பண்ணல, உடனே மனம் படுற பாடு இருக்கே, ஐயோ அங்க போகல இங்க போகல, கல்யாணத்துக்கு போகல, கருமாதிக்கு போகல, இது பெரிய கற்பனை இவனுக்கு. என்னது, வெறும் இதுக்கெல்லாம் ஆஹ் ம் ஆஹ் அதே குரங்குன்னு பேரு, அதே குரங்குன்னு பேரு, அந்த குரங்கு பூச்சின்னு பேரு. அதுலதான் குருகுல கல்வி அங்க. அதுக்குத்தான் இனியன் வர்றாரு. இனியன் வந்து என்ன பண்ண, இறுக்கி பிடிக்கிறார் அவனை, என்னோட தொடர்பு இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி தருவேங்கிறார். அதுக்குதான் இனியன் வர்றாரு, கடைசியே இனியன் வர்றாரு. இனியனுக்கு அப்புறம் எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியாது. அது நீங்க பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம், அதுக்கெல்லாம் என்ன தைரியம் சாதாரண விஷயமா, விவாதம் பண்றது சாதாரண விஷயமா, விவாதம் படிச்சுட்டே இருக்க வேண்டியத. அதாவது தூங்க போற கடைசி நேரம் வரைக்கும் படிக்கணும். நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா 10:15 11 வரைக்கும் படிச்சுட்டு தான் இருந்தேன். படிச்சு படிச்சு எடுத்து போட்டு டெலகிராம் எடுத்து போட்டு சாட்சி, இன்னைக்கு வந்து சாட் ஜிபிடி போடல, சாட் ஜிபிடி போட்டு வச்சிருக்கிறேன். இன்னைக்கு கூட அந்த உணவை பத்தி ஹைட்ரஜன் என்ன நைட்ரஜன் என்ன அது வேற போட்டிருக்கிறேன். நிறைய விண்வெளி வீரர்களுக்கு அப்புறம் சில காணொளி பார்த்தேன், விண்வெளி வீரர்கள் ஏன் சிக்கிக்கிறாங்க அதை பத்தி எல்லாம் பார்த்தேன் நான். இன்னும் நிறைய இந்த ஸ்பேஸ்னா என்ன, விண்வெளி என்ன, வெட்டவெளினா என்ன, அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். சரியா, சரி முடிச்சுக்கலாம் ஐயா, மறுபடியும் நம்ம 6 மணிக்கு பேசலாமா? ம், நன்றி நன்றி நன்றி. ம், 8 மணிக்கு சந்திப்பேன், 8 மணிக்கு. நன்றி.